வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னோட இன்னைக்கு சாஸ்வத் சுவாமிநாதன் இருக்கார். அவர் என்கிட்ட 2, 3 கேள்வி கேட்பாரு. அதுக்கு நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ கமான் சாஸ்வத், என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. Okay. So, first question, how crucial would you say reading is to investing? படிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாஸ்வத். ஏன்னா இந்த டெக்னிக்கலான உங்களுக்கு ஸ்கூலில் அக்கௌண்ட்ஸில் தெரியாது. ஸ்கூலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அக்கௌண்ட்ஸில் ஒரு ப்ரைவேட் என்டர்பிரைஸை எப்படி வேல்யூ பண்ணணும்னு. மார்க்கெட்டோட வேல்யூ ஆஃப் enterprise will be far different from an accountant's enterprise. So to get a rough feel of how companies எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் வேல்யூ பண்ணணுங்கிறதுக்கு புஸ்தகம் படிக்கலைன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நிறைய சார்ட் அக்கௌண்டன்ட் இருப்பாங்க. they will have no idea of how to value a public limited company. ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை எப்படி வேல்யூ பண்ணணுங்கிறது இஸ் அ ஹார்ட் நம்பர். இட்ஸ் ஆல்சோ அன் ஆர்ட். தேர் ஆர் நிறைய குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய புஸ்தகம் படிக்கலைன்னா ஐடியாவே கிடைக்காது. ஸோ வெறும் என்டர்பிரைஸ் வேல்யூ பண்ணுறது மட்டும் படிக்கணுமா, இல்லை அதுக்கு தவிர வெறும் ஜஸ்ட் இன் ஜென்ரல் மைண்ட் செட் பற்றி? குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆர் பிளென்டி ஆஃப் தெம் ஆர் தேர். ஸோ நீங்கள் நிறைய குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் எனி கிரேட் ராக்கெட் சயின்ஸ். இஃப் இட் அது வெறும் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலானா எவ்ரிபடி வில் கெட் இட் ரைட். It is about 98% about psychology and 2% about reality. So 2% தான் உங்களுக்கு ரேஷியோஸ் ஹெல்ப் பண்ணும். மீதி 98% is psychology, how people think about money. And ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் மாதிரி, லார்ட் கீன்ஸ் சொன்ன மாதிரி. நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி யூஸு கிடையாது. வாட் த வேர்ல்ட் வில் லைக் டுமாரோ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்டாக் மார்க்கெட். So basically what is out of favor today but will become in favor tomorrow, the stock market investing. So நான் நேற்று பேசும்போது சொன்னேன், 2008 ரிலையன்ஸ் 800 ரூபா இருந்தது, அங்கேயும் 300 ரூபாய்க்கு விழுந்தது. It only in 2017 it crossed 800 rupees again. So நடுவில் ஒரு போனஸ் வந்தது though. But what it means is what nearly 7 or 8 years people lost money holding Reliance. So frustrationல நீங்கள் வித்திருந்தீங்கன்னா you would have lost everything in Reliance. But today everybody says Reliance is the thing to own. Nobody was saying this for 7 years, mind you. Nobody said this in 2018, nobody said this in 2019. But for today everybody says own Reliance. Same thing with Infosys. Infosys was when they had a problem with Vikash, with Narayan Murthy fighting with Vishal Sikka, and a new guy took over. Nandan became the chairman. Our மேலே நிறைய அக்விசேஷன்லாம் போட்டு about 6 months back sub 600 இருந்தது. So what is out of favor today will become favorable tomorrow. To pick what is out of favor today, you need, that's the skill. So you have to win a beauty contest where people will vote tomorrow. No point voting today. நீங்க இப்போ சொல்ற கான்செப்ட் இது படிக்கிறது இதை எப்படி ஹெல்ப் பண்றது? தட் இஸ், if I'm going to read a book, how is it going to help me to pick out of favor investments rather than let's say something which is a fad today? See, first valuations உங்களுக்கு clear-ஆ தெரியணும். So valuations you can derive from the book, from the balance sheet of a company. And profit and loss account, you will also take out how much profit you have made. Once you have made that calculation, how much premium you want to pay, because the stock is listed in the market listed stock. So for that I have to pay a premium, because if I want, I can marketability க்கு நான் ஒரு premium கொடுக்கணும். So அந்த marketability க்கு நான் எவ்வளவு premium கொடுக்க ரெடிங்கிறத ஜட்ஜ் பண்ணிட்டு I should go ahead and buy a stock. But the danger is when you buy it way outside the market, like today's Reliance, இன்னைக்கு நான் Reliance வாங்கினேன்னா இல்லை Hindustan Unilever வாங்கினேன்னா, I have to hope that the market validates what I'm saying. அதாவது நான் சொல்றது ரைட்டுன்னு மார்க்கெட்டு தான் சொல்றது, இந்த ப்ரைஸ் நான் வாங்குறேன். மார்க்கெட் has to validate itself for the next 10 years. நார்மலி அது மாதிரி ஆகாது.
Like that is why I gave you the example of Reliance in 2008. So when is it correct value, when it is not correct value, அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு நாலேஜ் வேணும். அது வந்து நீங்கள் படித்தாதான் வரும். நீங்கள் படிக்காமல் பியூராக கெஸ் ஒர்க்கில் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இன் டு சீரியஸ் ட்ரபிள். ஸோ அது டைரக்டாக என்னோட அடுத்த கொஸ்டின் கனெக்ட் பண்ணுறது. ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஸோ ஜஸ்ட் ஃபார் மோர் கிளாரிட்டி ஆன் த கரண்ட் கொஸ்டின். ஸோ படிக்கிறது வந்து அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, தட் இஸ் ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் தென் மார்க்கெட் வேல்யூ, அதுல என்ன டிஃபரன்ஸ், எவ்வளவு பிரீமியம் நீங்க வந்து பே பண்ண போறீங்க, சோ அந்த கால்குலேஷனுக்கு படிக்கிறது இம்பார்ட்டன்ட் நீங்க சொல்றீங்க, கரெக்ட்? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Then you have to judge what are the other factors available. In fact, Peter Phil Fisherங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. என்னோட ஃபர்ஸ்ட் புக்கோட ஹெட்டிங் வந்து அவரை பார்த்து காப்பி அடிச்சுதான். அவர் வந்து காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ்னாரு, நான் ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ்னு. அதில் ஒரு சாப்டரே ஃபிஷர்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபிஷர்ஸ் டெஸ்ட் இஸ் நத்திங் டு டூ வித் ரேஷியோஸ். ஸோ தீஸ் ஆர் குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட். How does a company treat its customer, which is very important. The ICICI and HDFC Bank started almost at the same time. Originally, how a customer originally treated its bank. So ICICI treated customers very badly. HDFC, when it started treating well. Today HDFC Bank also treats them badly. அதே மாதிரி ICICI ஓட எம்ப்ளாயி அந்த காலத்துல, நான் சொல்றது I'm talking 16-17 years back. When if they were very critical of ICICI employee ICICI திட்டுவான். For many years, today it is not like that. For many years, HDFC Bank வந்து employees used to praise their bank. All that has now changed. So at that time, how it treated its client, how it treats its employeeங்கிறதுலயே ஒரு பெரிய டிஃபரன்ஷியல் இருக்கும். அதை வச்சே நீங்க டிசைட் பண்ணிடலாம் whether a company is good or bad. How it treats its customers, how it treats its suppliers, how it treats its employees, இதெல்லாம் வச்சே நீங்க ஒரு கம்பெனியை ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ there are lot of qualitative factors. அதோட சேல்ஸ் எவ்வளோ குரோ ஆகுது, R&Dல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க, ஃபியூச்சர் சேல்ஸ் growth எப்படி இருந்தது, இதெல்லாம் வச்சே நீங்க டிசைட் பண்ணலாம். Then there are lot of psychological thinkings. See, most of it வந்து என்ன தெரியுமா, there are a range of possibilities. I decide to make an investment today. By the time I get out the answer, there will be a range of possibilities will come as an answer. அந்த ஒண்ணுத்துல ஒரு பாசிபிலிட்டியை தான் நான் எடுக்கிறேன். So if I pick that possibility, I am right. If I don't pick that possibility, I might have done everything correctly, but what I thought may not happen. So நீங்க தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாதாலும், how much risk I assumed, did I knowingly take that risk or did I unknowingly take that risk? In most cases, you take risks unknowingly. So basically நீங்க வந்து சொல்றது அந்த ஹவர்ட் மார்க்ஸ்னு ஒருத்தர் வந்து இன்வெஸ்டர், அவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னு அவரோட புக்ல சொன்னதை நான் ஃபார் எக்ஸாம்பிளா சொன்னேன். There are two types of thinking. ஹவர்ட் மார்க்ஸ் அதை வந்து டேனியல் கெஹ்மன் அண்ட் அமஸ் ட்ராவஸ்கி காப்பி பண்ணிட்டாரு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் திங்கிங் அண்ட் செகண்ட் ஆர்டர் திங்கிங். மோஸ்ட் ஆஃப் us don't use second order thinking. சோ அந்த செகண்ட் ஆர்டர் திங்கிங்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் தாங்க அண்ட் வந்து கொஞ்சம் எலுசிடேட் பண்ணுங்க, அது வந்து என்ன மீனிங். See, அது திங்கிங் ஃபாஸ்ட் திங்கிங் ஸ்லோன்னு ஒரு புக் இருக்கு. So let us say this, he will say lotus in a pond keeps growing and it doubles every day. So after 10 days, it has reached half a pond. How long will it take to finish the other half up in ma? Immediate answer is next 10 days mang ellarum. But answer is one, because it doubles every day. It might have taken 10 days to come to half, but the other half will happen in one day. So you have to think back and look at a problem before you. But the human brain is wired differently. The human brain is more than several million year old brain. So the priority of the brain is not to process, it does not have the time to process and think in second order.
What it does is flight to safety. So the brain is always working on, is the situation safe for me? At the first sign of danger, it would like to fly. அதாவது அது பயத்தை தான் பார்க்குது. ஸோ நம்ம பிரெயின் வந்து 60 லட்சம் இயர் ஓல்டு. ஸோ இது வந்து ஒரு கரடியை ஒரு சிங்கத்தை பார்த்தாலோ ஒரு பாம்பை பார்த்தாலோ நெருப்பை பார்த்தாலோ எப்படி பயமோ ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது எதர் சண்டை போடணும் இல்லாட்ட ஓடி போகணும், அந்த ரெஸ்பான்ஸ் தான். ஸோ அது மாதிரி ஒரு பிரெயின் நம்ம திங்க் பண்ணுறதுனால நம்மளால வந்து we cannot do second order thinking unless நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிரெயினை செகண்ட் ஆர்டர் திங்கிங் பண்ண வைக்கணும். ஸோ இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட்டு நீங்க சொன்னீங்க, சண்டை போடுறது இல்லாட்டா அங்கேன்னு ஓடி போறது, அது வந்து ஒரு லிசர்ட் பிரெயின்லேன்னு பண்றது, அமக்டீலான்னு சொல்லுவாங்க, அந்த பிரெயின்லேயே ஆக்ட் பண்றது. மோஸ்ட் ஆஃப் அஸ் லாஸ் ஆஃப் மணி, பணம் லூஸ் பண்றது வெரி பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பணம் கையை விட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க திரும்பி அந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வர மாட்டீங்க, ஃப்ளைட் தான். ஸோ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட்? உங்களுக்கு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கு, அமக்டீலா இருக்கு. நட்டங்கிறது வந்து ப்ராஃபிட்டோட, இப்போ நான் 10 ரூபா நட்டம் பட்டேன்னா நான் 20 ரூபா லாபம் சம்பாதிச்சா அந்த 10 ரூபா வலி போகும். ஸோ இப்போ என்னையே நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு நான் என்னெல்லாம் ஸ்டாக்ல லாஸ் பண்ணியிருக்கேன்னு தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் பண்ண ப்ராஃபிட்லாம் மறந்து போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க moneypage@gmail.com மெயில் அனுப்பவும்.